எனக்கும் உங்களுக்கு தந்த வார்த்தை, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது எனக்கும் கொடுத்த வார்த்தை. என்னோடு கூட கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தை எடுக்கும்போது இரவில் என்னோடு இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினார். இப்படி இருக்கணும்னு சொல்லி என்னோடு பேசுது. அதை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு பேசின வார்த்தை எனக்கு மாத்திரம் இல்லாமல் நான் உங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய அப்பத்தை நம்ம எல்லாரும் பகிர்ந்து கொள்வோம். சரிங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறேன். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சந்தோஷமா இருக்க முடியலப்பா. ஆண்டவரே எந்நேர கவலை, எந்நேர துக்கம், எந்நேர பாடு, எந்நேர அவமானத்தை நினைச்சே ஆண்டவரே வாழ்க்கையில் போராடுறாங்கப்பா. ஏசாமி, இந்த வேலையில ஜெபம் பண்ணுகிறேன். அவங்க சந்தோஷத்துல, அவங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கட்டப்பா. நீங்க தூக்கி விடுவீங்க, நீங்க கைவிட மாட்டேங்கிற அந்த நம்பிக்கையில பிள்ளைகள் உறுதியா இருக்கட்டும் ஆண்டவரே. அதே வேளை உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, யோபு எப்படி உத்தமனாய் சர்மனாக்கனாய் இருந்தானே, அதே போல உபத்திரங்கள் வரும்போது இந்த உபத்திரங்கள்ல பொறுமையோடு சகித்துக் கொள்கிறவர்களாக அவங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, மூன்றாவது ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கலாய் மாற்றுங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணுமே. யாக்கோபு இரவு மகளாய் போராடி செபிச்சா ஆண்டவரே. அந்த யாக்கோப்புக்குள்ள இருந்த அந்த மண்டாட்டினுடைய கிருபை, யாக்கோப்புக்குள்ள இருந்த அந்த கிருபையை தந்துருங்கப்பா. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ள ஜெப ஆவியால் நிரப்புங்க. அதே போல வியாதிகள் மாறட்டும், உபத்திரங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவ கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. இருங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், சமாதானம் வரட்டும், தேவ பிரச்சனை வரட்டும், பிசாசின் போராட்டங்கள் மாறட்டும், சத்துருவின் போராட்டங்கள் மாறட்டும், கிரியில் அழிந்து போகட்டும், விழிசுனி வல்லமைகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், சத்துருவு கொண்டு வருகிற எல்லா பொருளாதார வீழ்ச்சிகள், வீண் நஷ்டங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள், ஓயாத ஒழுக்குகள், அசத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. வியாதியின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நம்முடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமை, நம்முடைய அதிகாரம் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி கிரியேசேட்டம் அடிச்சு வைக்கிற ஆண்டவரே. நம்முடைய தழும்புகளாலே குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, நம்முடைய தழும்புகளாலே குணமாக்கும் இயேசுவின் நாமத்தினால. வியாதி எங்க வியாதி இருக்குதோ இப்போது சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாத்துங்க, இதயத்தில் இருக்கிற பிரச்சனை மாத்துங்க, நாவல் இருக்கிற பிரச்சனை மாத்துங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிற தலை மயிர்கள் கூட முடி கொட்டி கொண்டு இருக்குது, முடிகள் ஆண்டவரே சோத்திரம் சத்து இல்லாதபடி முடி கொட்டி கொண்டு அது அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால உடல் மெலிந்து போகிறது மாறட்டும், உடல் பருமனாகிறது மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எலும்பு தேய்மானங்கள் மாறுவதாக ஆண்டவரே. பல்லில் கேன்சர்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். வயிற்று குடல் புற்றுநோய்கள் மாறுவதாக. ரத்தத்தில் கொண்டு வந்திருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் திடீர் மாரடைப்புகள், ஹார்ட்டுடைய வாழ்வுகள் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கல்லுகிற பிரச்சனைகள் மாறுவதாக. நரம்பு மண்டல பாதிப்புகள் மாறுவதாக. கால் நரம்பு வலிகள் மாறுவதாக. கால் எலும்பு வலிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. வயிறு வலிகள் மாறுவதாக. பல்